சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பேசி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி தரப்பிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? காயத்ரி, குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த தேர்தலில் யார் போட்டியிட போகிறார், குறிப்பாக அதிமுகவா பாஜகவா என்ற ஒரு கேள்வி என்பது ரொம்ப பரபரப்பா நடைபெற்று வருகிற நிலையில பாஜக அலுவலகத்துக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல இருந்து செங்கோட்டையன், KP முனுசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல KP ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இங்கே காத்திருக்கிறார்கள். தற்போது பாஜக அலுவலகத்தினுடைய நுழைவாயில் பகுதியில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் GK வாசன் அவர்கள் அறிவித்த அந்த தகவலின் அடிப்படையில குறிப்பாக ஒரு முக்கியமான கடிதத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை OPS அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புள்ள இடைத்தேர்தலில் எங்களுடைய அணி சார்பில் போட்டியிட நிற்பதாக அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். அவர்களும் குறிப்பாக OPS அணி சார்பில் GK வாசன் அவர்களை சந்தித்தார்கள். இது போன்ற முக்கியமான அரசியல் கள நிலைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாஜக அலுவலகத்துக்கு தற்போது செங்கோட்டையன், அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, அதே போல வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த ஆலோசனை அடுத்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதற்கு பிறகாக திரும்பவும் OPS அணி இன்று மாலை 4 மணிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே இரண்டு தரப்புமே தற்போது இன்று பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய இந்த தேர்தலில் தங்களுக்கு ஆதரவு வேண்டும், குறிப்பாக அதிமுக இதுல போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக 2 நபர்களுமே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பாஜக என்ன முடிவு எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. ஏனென்றால் பாஜகவும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது. அதற்கான ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான பணிகளை வேகமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாஜக இந்த தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு களத்தை சந்திக்க போறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இது குறித்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மூத்த நிர்வாகிகளுடன் பாஜக மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் தற்போது இந்த முதற்கட்ட ஆலோசனை என்பது அதிகாரப்பூர்வமாக பாஜக கட்சி அலுவலகத்துல நடைபெற தொடங்கி இருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து வரவேற்றிருக்கிறார். முக்கியமாக இதுல முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. KP முனுசாமி, அதே போல செங்கோட்டையன், இது போன்ற மூத்த அமைச்சர்கள் நேரடியாக இங்க சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது எந்த ஒரு ஆதரவு என்பது எந்த அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஒரு ஆர்வம் காட்டுவதை இதன் மூலமாக புரிந்து முடிகிறது. எனவே EPS அவர்களுடைய அணிகளுக்கு இந்த ஆதரவு கிடைக்குமா அல்லது பாஜக போட்டியிடக்கூடிய சூழலை இந்த பேச்சுவார்த்தையில முடிவெடுக்கப்படுமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். காயத்ரி, கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி வேல்முருகன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பாஜகவின் ஆதரவு கோரி அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தற்போது சென்னை பாஜக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து இந்த இடைத்தேர்தல் தொடர்பாக அவர்கள் ஆதரவு கோர இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், வேலுமணி உள்ளிட்டோர் இங்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து மூத்த நிர்வாகிகள் அவர்களை வரவேற்று இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே OPS தரப்பினர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பும் போட்டியிடுவதாக கூறியிருக்கிறது. GK வாசன் தரப்பிலிருந்து ஆதரவு கோரப்பட்டிருக்கிறது. OPS தரப்பும் அதே ஆதரவை கோரியிருக்கிறது. அதிமுகவில் இருதரப்பும் போட்டியிடுவதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜகவினுடைய ஆதரவு எந்த அணிக்கு கிடைக்கும்? பாஜக இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதா? அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான பல கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் எழுந்திருக்கின்றன. இந்த சந்திப்பிற்கு பிறகாக அது குறித்த கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி